ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி போகிறோம்னா, அம்பானியோட மகனான ஆனந்த் அம்பானியோட மேரேஜுக்கு பார்த்திங்கன்னா மும்பையில் நடக்குது. அந்த மேரேஜ் செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா டாக்டர் அட்லியும் அவங்க ஒய்ஃபான பிரியாவும் பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அம்பானி ஒய்ஃப்னாலே ரொம்ப கிராண்டாக இருக்கணும், நம்ம ரொம்ப தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ட்ரெஸ்ஸிங் டிசைன் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சி அட்லியோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா பிரியா அவங்க பார்த்திங்கன்னா கேலித்தனமான ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு மட்டுமே 4 லட்ச ரூபா செலவாகுமா. அவங்க அட்லியோட டேரக்டர் அட்லி அவங்களோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே வருமா. இந்த அளவு கேலித்தனமாக இருக்குது ட்ரெஸ்ஸு. டிசைன் கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் 4 லட்சம் 2 லட்சம் மொத்தமாக 5 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே. நம்ம தனித்துவமாக தெரியணும். நிறைய பேர் இவங்க வந்ததில் இவங்களை யாருமே குறிப்பிடவில்லை, இவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் தான் குறிப்பிச்சிருக்காங்க. இதான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்குது. அம்பானி மேரேஜ் ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னு நினைப்பிலே பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே ட்ரெஸ்ஸுக்குனே செலவு பண்ணி போயிருக்காங்க. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறனாலே 5 லட்சம் சேவ் ஆகிருக்கும். ஆனால் இவங்க இப்படிலாம் வேஸ்ட் பண்ணி போகிறாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் ட்ரெஸ் டிசைனர் பண்ணுற ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா அம்பானி மேரேஜ் செலிப்ரேஷனுக்காக போட்டு வியர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இவங்களை பார்த்ததில் முக்கியமாக அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்து கேலி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. அம்பானி செலிப்ரேஷனால நம்ம தனித்துவமாக தெரியணும், அந்த நினைப்போடு தான் போயிருக்காங்க. நம்ம கிராண்டாக தெரியணும், நம்ம எதுலையும் குறைஞ்சிடக்கூடாது. அந்த நினைப்பில் பார்த்தீங்கன்னா இந்தளவு போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேலி பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து கேட்கலாம், மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க.